உனக்கு இது பழைய பாடல். உங்கள் பாஸ்டர் பாப்பா நடா இதெல்லாம் சொல்கிறாருன்னு விளக்கத்துக்காக சொல்கிறேன். பழைய பாடல் எம்ஜிஆர் பாடல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, புத்தன் இயேசு காந்தி பிறந்தா பூமியில் எதற்காக, ஏழை தோழா நமக்காக அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் சொன்னேன் புத்தனும் காந்தியை வந்து இழிவுபடுறதுக்காக போய் பேசலை நான். ஆனால் ஒரு காரியத்தை புரியுறதுக்காக, கிறிஸ்தவ மக்கள் புரிந்துக்கிறதுக்காக நான் பேசுகிறேன். நாளைக்கு நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுது, அல்ல ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் சபைக்கு வான்னு சொல்லும் பொழுது நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா தான் அவங்ககிட்ட தெளிவாக பேச முடியும். இல்லைன்னா உங்களையும் லாக் பண்ணிவிடுவாங்க அவங்க. ஹலோ, நீங்களும் உங்களையும் லாக் பண்ண, அப்படிப்பட்ட உலகமாக இருக்குது இன்னைக்கு. இன்னைக்கு வந்து கிறிஸ்துவே தேவனே விசுவாசிக்காத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளையே மாற்றுறதுக்கு அளவுக்கு இருக்கிறாங்க. ஆகவே தான் நீங்கள் வந்து அலாட்டா, நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கினீங்கன்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், மற்றவங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்த முடியும். எத்தனை பேர் கேட்குறீங்களா? அப்போ பாருங்கள், இது சொல்லும் போது வேதத்திலே ஒன்று இருக்குது. நான் அந்த புத்தரையும் இந்த காந்தியை இழிவுபடுத்த பேசலை. இதுக்கு பேதுருன்னு சொல்கிறார். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறாரு. முதல் ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. யாருக்கிட்ட? பழைய ஏற்பாடு மக்கள்கிட்ட பேசுகிறாரு, யூத ஜனங்கள்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, அவங்களாம் மோசையை நம்புகிறாங்க, தாவீதை நம்பினுக்கிறாங்க, பெருசாக நினச்சினுக்கிறாங்க. ஆனால் இவரை இயேசுவை பற்றி பேசுகிறாரு. இயேசுவை பற்றி அப்படியே முறைக்கிறாங்க எல்லாரும். என்ன, நம்மளாம் தாவீதை தான் பெருசாக நினச்சோம், நம்ம மோசையை பெருசாக நினச்சோம், இந்த ஆள் புதுசாக ஒரு இயேசுவை சொல்கிறானே அப்படின்னு முறைக்கிறாங்க. உடனே பேதுரு பார்க்குறாரு. சார் நான் ஒரு முக்கியமான காரியம் சொல்கிறேன். நான் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் மோசையை பெருசாக நினைக்கிறீங்க, தாவீதை பெருசாக நினைக்கிறீங்க. ஆனால் தாவீது கத்த ஒரு காரியம் சொல்ல போகிறேன், கொஞ்சம் இடம் கொடுங்கன்றார். என்னன்னா, தாவீது செத்தான், அவன் கல்ற அப்படியே இருக்குது. ஆனால் இயேசு செத்தார், இயேசு மரிச்சாரு, ஆனால் அவர் கல்ற காலியாக இருக்குது, உயிரோடு இருக்கிறாரு. ஓ அப்படின்னு கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதே போல் இப்போ நான் புத்தரையும் காந்தியும் சொல்கிறேன்னா அவங்கள இழிவுபடுத்த சொல்லலை, இயேசு எவ்வளோ மேன்மையானவர் என்பதை காட்டும்படியாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, இயேசு பாருங்க, இயேசு பிறக்கும் பொழுது பிறக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. புத்தர் பிறக்கும்போது தீர்க்கதரிசனம் சொல்லலை, காந்தி பிறக்கும்போது தீர்க்கதரிசனம் சொல்லலை. கவனிக்கிறீங்களா? பிறகு இயேசு பிறக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, அங்கே போய் தூப வர்க்கங்கள்லாம் எடுத்துன்னு போனாங்க. தூப வர்க்கங்கள், அப்புறம் அவரை பணிந்து கொடுத்துக்க எல்லாரும் போனாங்க. ஆனால் புத்தர் போகும்போது அது மாதிரி போகல, காந்திக்கும் அப்படி போகல. ஏன்னா எல்லாரும் கம்பேர் பண்ணுறாங்களே, இவர் வேற. பிறகு அதே மாதிரி இயேசு பிறக்கும் பொழுது இந்த மாதிரி செய்தாங்க. அதே மாதிரி இயேசு பிறக்கும் பொழுது யூதருடைய ராஜா அந்த பிறந்துட்டான்னு சொல்லிட்டு ஏரோது ராஜா கோவம் வந்துடுச்சு. ஏரோது ராஜாக்கு யார் அது, என்ன எனக்காக ஒரு ராஜா பிறந்தானா அப்படின்னு கோபம் வந்து சாஸ்திரிகள்லாம் கூப்பிட்றான். எங்கே பிறகுறாரு கேளுங்க அப்படின்னு கேட்டு சாஸ்திரிகள்லாம் கூப்பிட்டு கேட்டு அவர் எங்கே பிறகு என்னன்னு கேட்டுட்டு அந்த மெய்ப்பர்கள் போகும்போது சொல்கிறான், நீங்கள் பிள்ளைய போய் பணிந்து கொண்டு வாங்க, நானும் பணிஞ்சு கொண்டுன்னு சொல்லும் போது அவங்க போகிறாங்க. பணிஞ்சு கொண்டு வரும்போது தேவதூதன் வந்து சொல்கிறான், அந்த பிள்ளைய கொல்ல இருக்கிறாந்தால் நீ என்ன பண்ணுற, வேறு பக்கமாக போயிடுங்கன்னொன்னையும் இவங்க வேறு பக்கமாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏரோது பார்க்குறான், வஞ்சிக்கப்பட்டானா. என்படி நான் வஞ்சிக்கப்பட்டான் என்ன அர்த்தம், ஏமாற்றப்பட்டான். யாரால? இந்த மெய்ப்பரால் ஏமாற்றப்படும். அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன பண்ணானா, சரி இந்த 2 வயசு பிள்ளை, இந்த பிள்ளைங்க யாருன்னு தெரியல, ஆகவே அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை 2 வயசு பிள்ளையும் கொலை பண்ணு அப்படின்னா. புத்தர் பிறக்கும் போது இது நடக்கலை, காந்தி பிறக்கும் போது நடக்கலை. ஹலோ, நான் கிறிஸ்தவங்கள் புரிஞ்சுங்க, சபைன்னா ரொம்ப அற்புதமானது. இதெல்லாம் விளங்கினா தான் நீங்கள் சுவிசேஷத்தை கரெக்டாக சொல்ல முடியும். என்ன பண்ண முடியல, புத்தர் பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கலை, காந்தி பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கலை. ஆனால் இயேசு பிறக்கும்பொழுது, ஏன்னா அவர் தேவனுடைய ராஜா, அவர் கிறிஸ்து, அவர் பிறக்கும் போது தான் பிசாசு எதிர்த்து செயல்படுறான். ஆகவே இயேசு சொல்லும் போது தான் எதிர்க்கிறாங்க. இங்கே உலகத்தில் வேற யாரையும் சொன்னால் எதிர்க்க மாட்டாங்க, யாரும் வேணா கொண்டாடுவாங்க, எல்லாருக்கும் வழிபாடு பண்ணி லைட்டு போடுவாங்க. ஆனால் இயேசு சொல்லும் போது பாருங்க எல்லாருக்கும் கோவம் வரும். ஏன்னா பிசாசு அங்கே தான் வேலை செய்யலாம். இயேசுவை சொன்னால் மக்கள் மாறிடுவாங்க, மக்களுடைய வாழ்க்கை கண்ணு திறக்கப்படும், அவங்க ஜீவியம் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க தான் இயேசுவை சொன்ன உடனே கோவப்படுறாங்க. ஹலோ, சரி, இது மாத்திரம் இல்லை. புத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி பிறந்தார், கண்ணின் வயிற்றில் பிறக்கலை. இயேசு கண்ணின் வயிற்றில் பிறந்தார். காந்தி கண்ணின் வயிற்றில் பிறக்கலை, இயேசு கண்ணின் வயிற்றில் பிறந்தார். பாருங்க, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான காரியம், சப்ஜெக்ட். அப்போ பாருங்க, ஏன்னா இந்த தெளிவு இருக்கணும். கிறிஸ்தவ மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன பண்ணணும்னா, கிறிஸ்மஸ் வரும்போது
யோசிக்கணும். ஆஹா, இந்த உலகத்தில் போய் கர்த்தரை பற்றி வாங்க நாளைக்கு சபைக்கு வாங்கணும்னா கூப்பிடும் போது நீங்கள் தெளிவாக இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஆமேன். இன்னும் யாரும் ஒரு ஆமேன் கூட சொல்ல மாட்டீங்க. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க. சரிங்க. அதே மாதிரி அந்த புத்தர் என்ன பண்ணாரு, பாவ உணர்வு அவருக்கு. பாவ உணர்வுனால என்ன பண்ணிட்டாரு, துறவத்துக்கு போயிட்டாரு. அப்படின்னா துறவியில் சன்னியாசிக்கு போயிட்டாரு. நான் ஒரு காரியம் சொல்றதுக்கு சன்னியாசம் போயிட்டாரு. ஆனால் காந்தி என்ன பண்ணாரு, எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஏழையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டு நான் சட்டை இல்லாத நடக்கிறேன்ட்டார். ஆனால் இயேசு குடும்பத்தில் பிறந்தார், குடும்பத்தோடு இருந்தார். அவர் சன்னியாசியாக போல, அண்ணன் தங்கச்சியோடு கூட குடும்பத்தில் வாழ்ந்தார். அப்போ கடவுள் வந்து உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார். நீங்கள் ஆனால் சன்னியாசம் போகிறதுக்காக உங்களை கடவுளை உருவாக்கலை, நீங்கள் ஆனால் சம்சாரியாக வாழ்கிறதுக்காக கடவுள் உங்களை உண்டாக்கியிருக்காரு. எதுவுமே ராமே சொல்கிறீங்க. எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா இதெல்லாம்? இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டாலே எப்படின்னா எல்லாத்தையும் விட்டுணும், ஜாலியே வேணாம். நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்குள்ளே எதுக்கு ஆண்டவர் நடு குடும்பத்தோடு வாழ்ந்தார். எல்லாம் அங்கே அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தாங்க. அங்கே 33 ஆண்டுகள் எங்கே வாழ்ந்தார்? போய் மலை மேலே வாழல. அவர் கிராமம் தூரம் உள்ள நடந்து போனார், எல்லா மக்களையும் சந்திச்சார். ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர். அதனால தான் பாவம் இல்லாதவர், பாவம் உலகத்தில் பாவம் இல்லாத வாழ்ந்தார். ஆனால் புத்தரால் வாழ முடியல. அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, போய் துறவத்துக்கு போயிட்டார். நல்லா கவனிங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இயேசு அவர் அற்புதமானவர், அவர் தான் ஜீவன் உள்ள தேவன், அவர் பரிசுத்தர், நீதிபரர். அப்படிப்பட்ட கடவுள் தான் உங்களை என்ன நேசிக்கிறார், அப்படிப்பட்ட கடவுள் தான் உங்களை என்ன ரட்சித்திருக்கிறார். பிறகு பார்த்தீங்கன்னா இயேசு சிலுவையில் மரித்தார். எதுக்காக மரித்தார்? நம்முடைய எல்லா பாவங்களுக்காக மரித்தார். அவங்க யாருமே நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கலை. பிறகு இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். புத்தர் மரித்தார், உயிரோடு எழுந்திருக்கல. காந்தி மரித்தார், உயிரோடு எழுந்திருக்கல. ஆகவே தான் 2024 புத்தருக்கு முன்னு புத்தருக்கு பின்னு வரல, காந்திக்கு முன்னு காந்திக்கு பின்னு வரல, இயேசுக்கு முன்னு இயேசுக்கு பின்னு. அப்படின்னா உயிர் தேர்ந்தவரை தான் அங்கே சொல்கிறாங்க. அங்கே ஹலோ, நாங்களாம் தான் எங்கள் சபையை கை தட்டுவாங்க. கடவுளை பற்றி சொல்கிறேங்க, இயேசுவை பற்றி சொல்கிறேங்க. மகிமை என்ன மகிமை? எப்படி மகிமைப்படுத்துறீங்க? தேவ வார்த்தை கேட்டால் மகிமைப்படுத்தும் போது கடவுள் உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். ஏன்னா இது என்னன்னா கடவுளுடைய வார்த்தை, வெளிப்பாடுகள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணும், கேட்ச் பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையை மாறிட்டோம். ஆமேன். மகிமை என்ன நினைக்கிறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துது, கரங்களை தட்டி துதித்து அல்லேலூயா, கர்த்தாவே உமக்கு நன்றி, ஆண்டவரே நீர் இப்படிப்பட்ட காரியங்களை உன்னை பற்றி தெரியணுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரங்களை தட்டி உயர்த்தும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிமை, உங்கள் குடும்பத்தில் மகிமையாக வெளிப்படுவார். ஆமேன். சரி, அப்போ பாருங்க, இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஆகவே தான் 2024 என்ன வருது, இன்னைக்கு வந்திருக்குது. யாரும் இப்போ 2024 டேட்டை போடும் போதே இயேசு இல்லை வேணான்னு சொன்னா கூட அவன் சொல்லணும், யோ அவரை நீ வேணான்னு சொல்லவே முடியாது, உன் டேட் ஆஃப் பர்த்லேயே அவர் இருக்கிறார். ஹலோ, ஏசலாம் வேணாங்க இல்லைங்க, டேட் ஆஃப் பர்த்தை போடும் போதே தெரியும். இது வந்து வேற இந்தியாவில் மாத்திரம் இல்லை, அமெரிக்காலையும் இதே டேட்டு தான், முஸ்லீம் கண்ட்ரிலையும் இதே டேட்டு தான். டேட்டு மாறாது. இந்த டேட்டில் தான் குறித்து உலகம் முழுதும் கொண்டாடுறாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? நீங்கள் தமிழ் மாதம் வச்சிங்க பரவாயில்ல, நீங்கள் ஹிந்தி மாதம் வச்சிங்க. ஆனால் எதை குறிக்கிறாங்க சார்? காலர் கை தூக்கி விடுங்க சார், நீங்கள்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க. ஏன்னா நம்முடைய தேவன் அற்புதமான தேவன், நம்முடைய தேவன் அதிசயமான தேவன், நம்முடைய தேவன் தலைக்கல்லா இருக்கிறார், மூளைக்கல்லா இருக்கிறார். யாரு வந்தாலும் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஹலோ, எந்த ஸ்டார் வந்தால் அந்த ஸ்டாரை பண்ண இயேசு தான் ஸ்டாரு. இந்த ஸ்டாரை 2024 இல்லை 2050 வந்தாலும் இந்த ஸ்டார் போவே போவாது. அது இயேசு என்கிற ஸ்டாரு. அதுக்கு தான் ஸ்டாரை கட்டுறோங்க. ஹலோ, இப்போ ஸ்டார் கட்டும் போது யோசிங்க, எங்கள் ஸ்டார் பெரிய ஸ்டார். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையாப்பா? ரொம்ப கஷ்டமாகுது பிரசங்கம் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் இடம் விடுங்க, கடவுளுடைய வார்த்தையை கேளுங்க, ரொம்ப முக்கியம். ஃப்ரீ பண்ணும்போது தான் உங்கள் ஆவியில் இந்த வார்த்தைகள் போகும்போது உங்கள் வாழ்க்கையே மறுரூபமாக்கப்படும்.
ஆமென். சரி, அடுத்து பாருங்க. அப்போ என்னன்னா, காணப்படாதவைகளை ஒரு அம்மா நம்புச்சு, காணப்படாதவர்கள் ஒரு ஆள் நம்பலை. நான் சொல்கிறேன், இன்றைக்கும் தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக அவங்க உள்ளத்தையும் மனசையும் தொடுறாரு. அற்புதம் நடக்குது பாருங்க. பாருங்க, இயேசு கிட்ட ஒருத்தன் வரான். இயேசு கிட்ட ஒருத்தன் வரான். யாரு? நூற்றுக்கு அதிபதி. உடனே இல்லை, எனக்கு தெரியும் சார் அப்படின்னாதீங்க, நாங்கள் எவ்வளோ பிரசங்கம் கேட்டுக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் இந்த பாருங்க, இந்த கூல் டவுன். இது உடனே தெரியுமே, தெரியுது, தெரிஞ்சதே இன்னொரு வாட்டி கேட்கும்போது வேற மாதிரி இருக்கும். பாருங்க, அவர்கிட்ட வந்தார். வந்த உடனே, இயேசுக்கிட்ட வந்த உடனே ஒருத்தன் வந்தான். வந்து, எங்கள் வேலைக்காரன் சொஸ்தமாகணும், உடம்பு சரியில்லாத இருக்கிறான், கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. உடனே இயேசு வரப்பான்னாரு. உடனே அவன் சொல்கிறாரு, அந்த ஆள் சொல்கிறான், சார் சார் நீங்கள் வேணாம். இவர் அப்படியே பார்க்குறாரு, என்னடா இது, எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, என்ன நான் எவ்வளோ பெரிய ஆள், இயேசுன்றாங்க, எல்லாரும் வீட்டுக்கு வாங்க வாங்கன்றாங்க, இவன் வேணான்றானே. அப்படியே ஆச்சரியமாக பார்த்தாரு. உடனே அவன் சொல்கிறான், ஆச்சரியமாக பார்க்குறீங்களா, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வேணாம் சார், நீங்கள் சொல்கிற வார்த்தை பார் சார், நீங்கள் வந்தீங்கன்னா நாளைக்கு போயிடுவீங்க, ஆனால் வார்த்தை என் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா வாழ்க்கையே மாற்றிடும் சார். இந்த வார்த்தை உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள வந்துச்சுன்னா எல்லாத்தையும் மாற்றிடும், சொஸ்தமாக்கிடும். உங்கள் குடும்பத்தை சொஸ்தமாக்கிடும், உங்கள் பிள்ளைகளை சொஸ்தமாக்கிடும், உங்கள் வேலையை சொஸ்தமாக்கிடும், உங்கள் எல்லாத்தையும் அது சொஸ்தமாக்கிடும், மாற்றிடும். உடனே இயேசு பார்த்தாரு, அப்படியா, இப்படி திரும்பி பார்த்தாரு பின்னால் இருக்கிறவங்களெல்லாம், அடப்பாவீங்களே, என் கூட வந்து இன்ன மாதிரி நம்ப மாட்டீங்களையா, அந்த மாதிரி நீங்கள் அந்த லிஸ்ட்டா, நீங்கள் நல்லா ஆளுங்க சொல்லுங்கள். நீங்கள் பக்கத்தில் பார்த்து, நீங்கள் ரொம்ப நாள் ஆள், நீங்கள் வார்த்தையை நம்புற ஆள் சொல்லுங்கள். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வேர்டுங்க வாழ்க்கையை மாற்றிடும். இந்த 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண, 1/2 மணி நேரம் பிரசங்கம், ஒரே ஒரு வேர்டு நீங்கள் உள்ளபடி கேட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். ஆமென். அல்லேலூயா. Glory to Jesus. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அவர் கல்வாரி தேவன், அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார், மரித்திருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சபையை பெருசாக யோசிக்கணும் போது, ஏற்கனவே நான் போன வாரம் தான் எங்கள் சர்ச்சில் பேசினேன், தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு பேசிட்டேன். இன்றைக்கி சர்ச்சில் மக்கள் கனி கொடுக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கனி கொடுக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அவங்க பாஸ்டர், இந்த சபையை தேர்ந்தெடுங்க, முதல் பாஸ்டருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பாஸ்டருடைய அந்த சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் சபை, உங்கள் பாஸ்டரை நீங்கள் மேன்மைப்படுத்தினா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுப்பீங்க. நான் இது எங்கள் தம்பி சபைன்றதுக்காக சொல்லலை, இது பொதுவாக சொல்கிறேன். இன்றைக்கி சர்ச்சு நாங்களாம் பாருங்கள், எங்கள் சபைக்கு போய் இன்ன வரைக்கும் எங்கள் சர்ச்சுக்கு தான் நான் எனக்கு காணிக்கை தசமாக காண்புறேன். அங்கேருந்து வந்துட்டேன் நான். ஆனால் அந்த சபை இன்றைக்கி, அந்த சபை போதகரெல்லாம் முக்கியத்துவம் அவருக்காக ஜெபம் பண்ணுறேன். அவர் முக்கியம், ஏன்னா ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறார். பாருங்கள், ஊழியக்காரன் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியாது. பாருங்கள், பேதுரு கொர்நேலியு ஜெபம் பண்ணுறாரு, பேதுரு இவர் நிற்கிறாரு, யார்? தேவதூதன் நிற்கிறாரு. நின்று என்ன சொல்கிறாருன்னா, உன் ஜெபம்லாம் கேட்கப்படுதுப்பா, ஓகேப்பா, ஆனால் நீ ரட்சிக்க பண்ண என்ன பண்ணோம்? பேதுரை கூட்டணும். அப்பாப்பா, யாரை? மனுஷனை கூட்டணும் வரணும். அப்போ கடவுள் ஒரு மனுஷன் என்கிற ஒரு போதகர் மூலமாக தான் உங்களோட பேச முடியும் ஒழிய. ஆகவே தான் இந்த சபை மக்களுக்கு இன்றைக்கி சபை இங்கே இல்லை, தமிழ்நாடு முழுவதும் போதகர்களை, ஊழியக்காரர்களை மதிக்காத இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு கனி கொடுக்கறதில்ல. அதே நேரத்தில் அந்த சபையை தேர்ந்தெடுக்கணும். எனக்கு இந்த சபையை கொடுத்துருக்கிறாரு, இந்த சபையில் நான் இருந்து இந்த சபைக்கு நான் முக்கியத்துவமாக இருப்பேன் என்ற ஒரு மனுஷன் அவன் இருக்கும் போது அவன் வாழ்க்கையில் கனிக்கு மேலே கனி கொடுப்பான். அவன் எத்தனை பேர் ஆம்பன்றீங்க? நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு இன்னைக்கு சபையும் சபையுடைய ஊழியக்காரையும் உயர்த்தி யோசிக்கிறது கிடையாது. அதனால தான் வாழ்க்கையில் சபைக்கு தான் போகிறேன் சார், ஏன் நல்லா இருக்க மாட்டீங்க? சிந்திச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரை மதிங்க, ஊழியக்காருடைய பிரசங்கத்தை மதித்து கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களை கர்த்தர் காணப்படுத்துவார். ஏன்னா கர்த்தர் தான் அந்த மனுஷனை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் அந்த மனுஷனை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் நிற்க வச்சுக்கிறாரு. பாருங்கள், ஒரு ஊழியம் செய்கிறதுனா நீங்கள் லேசு நினச்சிறீங்களா? இல்லைங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு குடும்பத்தை நம்மளால் நடத்த முடியல, ஒரு குடும்பத்தை நடத்த முடியல. எல்லார் குடும்பத்தையும் பிரச்சனைகளை சொல்லும்போது அவங்க எப்படி நிம்மதியாக இருப்பாங்க? ஒரு ஊழியக்காரங்க யோசிச்சு பாருங்க.
ஒரு பிரச்சனையும் நம்மள தாழ முடியல. நீங்கள் வந்து ஒருத்தர் தலைவலின்றாங்க, ஒருத்தர் கால் வலின்றாங்க, ஒருத்தர் வயிற்று வலின்றாங்க, ஒருத்தர் குடும்பத்தில் பிரச்சனைன்றாங்க, ஒருத்தர் குடும்பத்தில் கணவன் பிரச்சனைன்றாங்க. இத்தனை என்ன பண்ணுறாங்க, ஊழியக்காரங்க அப்படியே மண்டையில் வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அது பெரிய பிரச்சனையாகிடுது. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஊழியக்காரனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஊழியக்காரன் பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இன்னும் சொல்கிறாரு, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறார் கர்த்தர். சுகம்னா என்ன, அவர் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நீதிமான் நன்றாக இருந்தால் பட்டணம் களி கூறும். சபை போதகர் நன்றாக இருந்தால் அவரை மதிக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஊழியக்காரருடைய காரியங்களை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தும் பொழுது நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென்றீங்க? சரி, அடுத்தது பாருங்க, நான் கடைசியாக முடிக்க போகிறேன், சில காரியங்களை சொல்லிட்டு முடிக்க போகிறேன். இன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட நிறைய பேசினார் ஜெபத்தில், அந்த காரியத்தில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இன்றைக்கி பல விதத்தில் கட்டுகளில் வந்திருக்கலாம், ஆனால் தெரியாது. கட்டுனா ஆவிக்குரிய விதத்தில் இருக்கும், அது தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேதுருன்ற ஒரு மனுஷன் இருந்தால், அந்த பேதுரு மனுஷனை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அவன் நிம்மதியாக என்ன பண்ணுறான், படுத்துக்கின்னு கையில் காலெல்லாம் சங்கிலி கட்டப்பட்டிருக்குது. அவன் படுத்து தூங்குறான். நாளைக்கு காலி, ஆள் அவுட்டு, தூக்க போகிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நாளைக்கு உங்கள் பிரச்சனை இதோடு அவ்வளோதான் நினச்சினுக்காதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உள்ளே வந்துடுவார். அந்த ஜெயிலுக்குள்ளே உள்ளே போகிறாரு. போய் அங்கே எல்லாரும் படுத்துன்னுக்குறாங்க, நிறைய பேர் முழிச்சுன்னுக்குறாங்க. பிரகாசிக்குது, நான் வாசித்தேன். பிரகாசிக்குதுன்னா என்ன, ஒரு லைட் போட்டு என்ன பண்ணுவோம் நைட்டில், ஐயோ யாரை லைட் போட்டுன்னு பார்ப்போம்ல. பிரகாசிக்குது, யாருக்கும் தெரியல. நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே கடவுள் வந்து காரியங்களை மாற்றுவார். உள்ளே போகிற பிரகாசிக்குது, யாருக்கும் தெரியல. பிறகு என்ன பண்ணுறாரு, சத்தம் போட்டு எழுப்புறாரு. எல்லாம் பக்கத்தில் முழிச்சுன்னு தான் இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியல. தேவன் அற்புதமானவர்ன்றதை நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய போகிறாரு, யாருக்குமே தெரியாது. அற்புதம் நடக்க போகுது உங்களுக்கு. போகிறாரு, உள்ளே போய் தட்டுறாரு. எல்லாரும் நான் யோசிக்கிறேன், என்ன ஆண்டவரே சத்தம் கேட்குது, சின்ன பின்னு போட்ட சவுண்டு கேட்குது. தட்டுறாரு. அது மட்டும் இல்லை, எழுப்பினோடனே சங்கிலிகள் தொப்புன்னு கீழே விழுது. ஒரு இரும்பு விழுந்தா எப்படி இருக்கும் சவுண்டு. ஆனா இயற்கை காப்பாற்பட்ட விதத்துல அங்க காரியங்கள் நடக்குது. அப்புறம் பேதுரு எழுப்புறாரு. முதலாம் காவல், ரெண்டாவது காவல், மூன்றாவது காவல் வரைக்கும் வெளியே கொண்டு போய் சேர்க்கிறார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பெரிய காரியம், ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து விடுதலாக்க போறார், பெரிய போராட்டத்திலிருந்து விடுதலையாக்க போறார். அது எத்தனையாம் காவல், எத்தனை தடையா இருக்கட்டும், அத்தனை தடையை உடைச்சி தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? அது பண பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வேலையில் ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ சரீரத்தில் எதனா பிரச்சனையா இருக்கலாம். அத்தனை பிரச்சனையிலேருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவார். இதை என் கர்த்தர் எனக்கு இந்த காலை வேளையில் இதுக்கு என்னோட ஜெபத்தில் இதை சொன்னார். ஆமென். எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை விடுதலையாக்குவார் கர்த்தர். ஆமாம், அவர் எப்படி வருவார், பார்க்க முடியாத மாதிரி வருவார், யாருக்கும் தெரியாத வருவார். வெளியே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவார். அதை நம்புறீங்களா? நம்புங்க இதை, ஏன்னா இது வேதத்தில் இருக்குது. நான் ஆண்டவர் எனக்கு இது சொல்கிறது, நான் சொல்கிறதான்னு சொல்கிறேன் நான் இது. ஆமென். பிறகு அது மாத்திரம் இல்லை, பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன் வந்து உயிர்ப்பிக்கிறவர். நான் உயிர்ப்பிக்கிறவர் அப்படின்னா ஏன் உயிர்ப்பிக்கிறவர்? அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். நமக்கு அப்படி பாவங்களுக்காக கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். செஞ்ச பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்துக்கும் கழுவிட்டாரு. ஆனால் அதனால் செய்ய சொல்லல பாவத்தை. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, தேவனை விட்டு தூரம் போயிடாதீங்க. தேவன் எப்போதும் உங்கள் கூட தான் இருக்கிறார். பாருங்க, நீங்கள் காணப்படுறத சொல்கிறல்ல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவரை பார்த்துன்னு இருக்கலாம், காணப்படுற மனைவியை பார்க்கலாம், பிள்ளைங்களை பார்க்கலாம், சொந்த பந்தங்களை பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம். ஆனால் அவங்களாம் ஒரு நாளைக்கு டீ குடிச்சுன்னு இருந்துட்டு போயிட்டு வரேன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் கூட காணப்படாத ஒருத்தர் பாருங்க, அவர் கூடியே இருப்பார். ஹலோ, டீ குடிச்சுன்னு போயிட்டு நாளைக்கு கூட வருவாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கிற ஒருத்தர், அவர் டீ குடிச்சா போயிடுவார். ஆனால் இவர் டீ குடிக்கும் போதும் இருப்பார், வீட்டுக்கு நடக்கும் போதும் இருப்பார், படிக்கட்டி வேலை ஏறும் போது இருக்காரு, வேலை செய்யும் போது இருக்காரு. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. இந்த 2024 டிசம்பர் மாதம் 3வது வாரம் வந்துடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்? கூட அவர் இருக்கிறாரு. நான் சொந்த பந்தத்தை நம்பினேங்க, இவங்களை நம்பினேன், எனக்கு சொந்த பந்தம் இருக்குது, அவங்க நினச்சேன், பணம் வேலை இருக்குதுன்னு நினச்சேன், வேலை இல்லாத போயிடுச்சு, சொந்த பந்தம் இல்லாத போச்சு, சம்பளம் இல்லாத போச்சு, எல்லாம் இல்லாத போட்டோம். இயேசு கூட இருக்கிறாரு. இன்னொன்று சொல்லட்டோமா, சிறப்பாக சொல்லட்டோமா,
சொந்த பந்தம் இல்லாத போயிருக்கலாம், வேலை இல்லாத இருக்கலாம், சம்பளம் இல்லாத இருக்கலாம், யாருமே இல்லாத இருக்கலாம். உயிர் இருக்குதா சிஸ்டர்? உயிர் இருக்குதா? கொஞ்சம் மூச்சு விடுங்க பாஸ்டர். உயிரோடு தான் வந்திருக்கிறேன். உயிர் கொடுத்த இயேசு கூட இருக்கிறார்ல. உயிர் இருக்கும் போது சொந்தத்தை சம்பாதிக்கலாம், உயிர் இருக்கும்போது வேலைக்கு போகலாம், உயிர் இருந்தா சம்பாதிக்கலாம், உயிர் இருந்தா நல்லா வாழலாம். உயிர் இருக்குதே, அது போதுமே. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியல பாருங்க. ஐயோ எனக்கு சம்பளம் இல்லை, ஐயோ எனக்கு வேலை இல்லை, ஐயோ எங்கள் சொந்த பந்தம் யாருமே இல்லை, இந்த பிரச்சனைக்கு சித்தப்பா கிட்ட சித்தப்பாவே இல்லை, எனக்கு யாருக்கிட்ட போய் வாங்குவேன், இந்த பிரச்சனைக்கு பெரியப்பா இல்லை, யாருக்கிட்ட போய் வாங்குறது, இந்த பிரச்சனைக்கு சொந்த பந்தமே இல்லை, அனாதையாக பிறந்திருக்கிறேன். ஏசு கூட இருக்கிறார் சார், நீங்கள் அனாதை இல்லை சார். நிறைய பேர் பார்க்குறவங்கிட்ட தான் இதை கேட்கணும்னு நினைக்கிறாங்க, பார்க்காத ஒத்துக்கிறாப்பா என்ன கேள்விப்பான்றார். ஹலோ, காணப்படாத இதை பற்றி பேசியிருக்கிறேன் நான். காணப்படாத இருக்கிறாரு, என்கிட்ட யார்கிட்ட போய் கேட்டுக்கிறான், என்கிட்ட கேட்க மாட்டானே. நான் சொல்கிறேன், அவர்கிட்ட கேளுங்க. பண விஷயம் மட்டும் இல்லை, சுகமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், அல்ல எதுவாக இருக்கட்டும், அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் சந்திப்பார். அவர் எல்லாத்தையும் சந்திப்பார். அவர் கைவிடவே மாட்டார். சரி, அப்போ அவர் உயிர்ப்பிக்கிறவர் அப்படின்னு சொல்லும் போது யோவான் சுவிசேஷம் 11:25 வாசிங்க. உயிர்ப்பிக்கிறவர். ஷாக்காரா பாக்கா தூரானா மாக்கா ரீகாலா பாக்கா ரீகாலா பாக்கா. இதுவும் காலையில் எனக்கு ஆண்டவர் உணர்த்தப்பட்ட வசனங்கள் தான் நான் எழுதி எடுத்துன்னு வந்தேன். யோவான் சுவிசேஷம் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கு மரித்தாலும் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரித்தால் அப்படின்னு சொன்னா என்னன்னா, எல்லா உங்க வாழ்க்கையில இனிமேல் ஒன்றும் பண்ணவே முடியாது இருக்கிறீங்களா? இனிமே பண்ணவே முடியாது, அவ்வளோதான் சார், புட்ட கேஸ் சார், வேஸ்ட் சார், தண்டம் சார், இதுக்கு அப்புறம் ஒண்ணுமே நடக்காது சார், கல்லு மாறிக்கு சார். இல்லை, நீங்க சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான. என்ன அர்த்தம்னா, ஒண்ணுமே இல்லை நான் போனா உன்னை வாழ வைப்பேன், ஒன்றுமே இல்லை நான் போனால் உனக்கு அற்புதம் செய்வேன், ஒன்றுமே இல்லை நான் போனால் உன் தேவைகளை சந்திப்பேன், ஒன்றுமே இல்லை போனால் உன் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க போகுது. ஆமென், அல்லேலூயா. திருமணம் ஆகலையா யாருக்காவது? ஆண்டவர் திருமணம் பண்ணி வைப்பார். யாருக்காவது குழந்தை இல்லையா? குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். ஏன்னா அவர் உயிரோட இருக்கிறார். உயிரோடு இருக்கார். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, உயிரோடு இருக்கிறார். பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே 40ஆம் வசனம், இந்த 30 ஏன் கொஞ்சம் வாசிக்கிறேன், காதில் போனோம். 39, இயேசு கல்லை எடுத்து போடுங்கன்றார் என்றார். மரித்தவருடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று என்றாள். பாருங்க, அந்த அம்மா 4 நாள் ஆயிடுச்சு நாருமா. இயேசு சொன்னாரு மாறுமே. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, மாறுமே. மாறுமே, நாரும் இல்லைங்க, மாறும். ஏன்னா உயிர்ப்பிக்கிறவர், மாற்றக்கூடியவர். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மாத்திடுவார். ஹலோ, மாறுமே சொல்லிட்டு சொல்றாரு. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இது சொல்றதுக்கு முன்ன உங்களை சிரிக்க வைக்க முடியல. இல்லை சிரிப்பு நான் பண்ணுவேன். சிரிக்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது, ஈஸியாக சிரிக்க வச்சிடலாம். ஒரு காமெடி பண்ணால் சிரிச்சிடுவீங்க. அழ வைக்கிறதா ரொம்ப ஈஸியாக அழ வச்சிடலாம். சிஸ்டர், நான் நேற்றெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் சிஸ்டர், அப்படியே ஒரு மாதிரி பிரச்சனையை அப்படி உங்களுக்கு, ஆமாம் நமக்கும், நீங்களும் அழுதுடுவீங்க. உங்களை அழ வைக்கிறதும் ஈஸி, எனக்கு உங்களை சிரிக்க வைக்கிறதும் ஈஸி. விசுவாசிக்க வைக்கிறது தான் பிரச்சனையே. அதுக்கு தான் ஆவியானுடைய துணை வேணும். இப்போ நான் பேசுறதுல என்ன பேசுறது? விசுவாச வார்த்தை. பவுல் சொல்றாரு, நான் அழ வைக்கிற வார்த்தையை பேசல, நான் சிரிக்க வைக்கிற வார்த்தையை பேசல, நாங்கள் பேசுகிற வார்த்தையோ விசுவாச வார்த்தை. ஏன்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறோம் எல்லாம் கூடும். இங்க சொல்றாரு இயேசு, என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய். என்ன சொன்ன பாஸ்டர் வர்மா சொல்லியிருந்தாரு, மகிமை மகிமை மகிமை. மகிமைனா என்ன? நடக்காத காரியம் உங்கள் வாழ்க்கை நடக்க போகுது. நீங்க அவ்வளவுதான் அவுட்டு அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? நடக்காத காரியம் நடக்க போகுது. ஆமென். மகிமையான காரியம் நடக்க போகுது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிறகு பாருங்க, அங்க ஆண்டவர், இப்ப நான் அதான் யோசிச்சேன், ஜெபம் பண்ண பாருங்க, அற்புதம் நடக்க போகுது. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. சொல்லுங்க, அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நான் ஆண்டவர் சொல்றேன். ஆண்டவர் சொன்னாரு, காலையில தைரியமா சொல்லு நீ அப்படின்னாரு. சரி, நான் கண்ணில் தூங்கிக்கினே, அதான்
ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு ஒரு ½ அன் ஹவர் அப்படியே படுத்துக்கினே யோசனை பண்ணியிருந்தேன். ஆண்டவர் நிறைய வசனங்கள் சொல்லுங்கள், நிறைய வசனம் சொல்லுங்கள், எனக்கு தைரியமாக சொல்கிறதுக்கு வசனம் வேணும். அப்போ படும்போது பவுல் ரோமர் புஸ்தகத்தில் லாஸ்ட் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தைரியமாய் பிரசங்கித்தானுக்குது. எப்படி இருக்குது? தைரியமாக பிரசங்கித்தான். சரி, அப்புறம் 2-3 நிறைய வசனம் காமிச்சாரு. நான் தைரியமாக சொல்லும் போது இன்னைக்கு காலையில் திடீர்னு ஒரு யூடியூப் தள்ளினா எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தர் சொல்கிறாரு, நீ ரிஸ்க் எடுத்தால் தான் காரியம் நடக்கும், நீ ரிஸ்க் எடுக்கலைன்னா எந்த காரியம் நடக்காது. அப்போ நான் என்ன பண்ணோம்? பிரசங்கம் பண்ணும்போது ரிஸ்க் எடுக்கணும். ஹலோ, சில காரியங்களை ரிஸ்க் எடுத்தால் நடக்குமா? ரிஸ்க் எடுக்கலாம் என்ன பண்ணது? அதான் தைரியமான என்ன, சில காரியங்களை ரிஸ்க் எடுத்தால் தான் நமக்கு நடக்கும். நான் சொல்லணும், இப்போ உன் தலைவலி போது இயேசுவின் நாமத்தினால, உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறு இயேசுவின் நாமத்தினால, உன்னுடைய வியாதிகள் மறையுது, உன் குடும்ப போன கணவன் வருவார், குழந்தை பாக்கி உங்களுக்கு உண்டாகும். நான் சொல்றேன், உங்களுக்காக கடவுள் அற்புதங்களை செய்ய போறார். என்ன பிரச்சனையே இருக்குது நான் சொல்றேன், கடவுள் பெரிய காரியம் நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா கர்த்தர் சொன்ன, நான் கேட்டேன், தைரியமா பேசு. எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லும் போது பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, கப்பலில் போயின்னுக்கிறாங்க. இதெல்லாம் காலையில் எனக்கு உணர்த்தினார். கப்பலில் போயின்னுக்கிறாங்க. போகும்போது 14 நாள் ராத்திரி பகலும் சாப்பிடாத போகிறாங்க. சாப்பிடாத போதும்போது அங்கே 276 பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்கிறாரு, எப்பா எல்லாரும் கஷ்டப்படுறீங்க, நான் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட போகிறேன். ஆனால் நான் என்கிட்ட இந்த ராத்திரியில் என் கடவுள் வந்தார். அவர் சொல்கிறாரு, நமக்கு உயிர் சேதம் எதுவும் வராது, கப்பல் சேதம் சில நடக்கும் அப்படின்னு என் தேவன் எனக்கு சொன்னபடியே நடக்க போகுது. நான் சொல்கிறேன், தேவன் சொன்னபடியே உங்களுக்கு நடக்கும். ஆமென். தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்லும் போது அப்படியே நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 18 சொன்னார். அதுல என்னன்னா, தேவதூதன் வந்துடுறான். வந்தவொடனே சொல்றான், அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். சொல்லுங்க, யாருக்கு தெரியல? அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இதே நாளில். ஏன்னா அப்படியே 18ஆம் வசனத்தை காமிச்சு சொல்ல சொன்னாரு. சரி, அடுத்தது பாருங்க, கவனிங்க. உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை கடவுள் செய்ய போறாரு. இங்க நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த ஏசாமி என்ன பண்றாரு? ஒரு ஜெபம் பண்றாரு இவங்களுக்காக. ஜெபம் பண்ண சொல்ற 42ஆம் வசனத்துல, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இதுக்கு முன்னால என்ன பண்றாரு? இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறான் யார் எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை அனுப்பிக்கிற இன்னைக்கு அனுப்பிக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இன்னைக்கு இங்கே வருவேன்ட்டு கனவுல கூட காணல. ஹலோ, நல்லா கவனிங்க. நான் கடவுளுடைய வார்த்தையை அப்படியே அப்பட்டமாக சொல்கிறேன், நான் மறைக்காத சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். நான் இன்னைக்கு வருவேன்னு இன்னைக்கு நினைக்கவே இல்லை. ஆனால் நேற்று காலையில் தான்